அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, நான் உண்மையா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். நம்மளுடைய பிரச்சனைகளை என்னன்னு நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஈஸியான வழி எதுன்னா அது வந்து பிராணா வயலட் ஹீலிங்ல தான் இருக்குன்னு அடிச்சு சொல்ல முடியும். என்ன காரணம்னா நம்மளுடைய இந்த சக்திக்கோளை வந்து இப்போ நம்ம இந்த குமிழான பகுதியை வச்சு நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கொடுக்கறது வந்து பேசிக்கான சென்சிங் பற்றிய விஷயங்கள் மட்டும்தான். இத பார்த்துட்டு நீங்களே உங்களுடைய எப்படி நம்ம பண்ணினா சரியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து நம்ம மாத்தி கொண்டு வர முடியும். பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா I'm humbly invoking for divine forgiveness for all my wrongdoings committed knowingly or unknowingly in my past lives and present life. I'm forgiving everyone for all the wrongdoing towards me and my family. Please cast out all fears and doubts in me. I'm forgiving and forgetting. I'm forgiving and forgetting. I'm forgiving and forgetting. I'm consciously accepting this manifest. God, thank you. அதாவது நம்ம சென்சிங் பண்ண தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப எல்லாருக்குமே சென்சிங் தான் பெரிய ஒரு விஷயமாக இருக்கு. சென்சிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சுய மன்னிப்பு அறிக்கையை படிச்சுக்கிறோம். நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது இப்ப சாதாரணமா எல்லாருமே பண்றாங்க. சார் இருக்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, எடுத்து நெத்தியில வைங்க, 7ஆம் பக்கம் வைங்க, முதல் பக்கத்தை வைங்க அப்படின்னு எல்லாரும் இப்படி எடுத்து நெத்தியோட இப்படி ஒட்ட வச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து இப்ப சென்சிங் நமக்கு வரணும் அப்படிங்கும்போது சென்சிங் பத்தின பிளாக் இது எல்லாத்தையும் நம்ம தடுக்கிறதுக்காக முதல்ல சுய மன்னிப்பு அறிக்கை அப்படின்னு சொல்லி அந்த மன்னிப்பு அறிக்கையில இருக்கிறத முதல்ல நம்ம படிக்கிறோம். அதுதான் இப்ப வந்து சார் படிச்சது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால அதையெல்லாம் நான் விளக்கமாக சொல்ல போகல. அடுத்தது இந்த வீடியோ பாருங்க. Glowing light, very light, intensified light. God consumes my darkness, transforming it into light. This day I am the focus of center sun, flowing through this crystal liver, a living river of light that cannot be qualified by human thoughts and feeling. I am light, glowing light, very light, intensified light. God consuming darkness, transforming light. This day I am the focus, the center sun flowing through me, a crystal living and light, a light that cannot be qualified by human thoughts and feeling. I am light. I am light, fullest dimension. I am light's purest intention. I am light, flooding the world, blessing and strengthening and conveying the purpose of kingdom of God. I am light. God, thank you. How to hold the wand? You're going to hold the wand like this. Hold the wand. அதாவது சார் மலேசியால கோவிட் டைம்ல ஒரு வீட்டுக்கு போய் அந்த குழந்தைகளை வச்சுட்டு பேசிக் சென்சிங் எதுக்கு இத காமிக்கிறோம் அப்படின்னா, இந்த குழந்தைகளால கூட சென்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது நீங்க உறுதியாக நம்புங்க முதல்ல. அது எப்படி அவங்க பாருங்க, அந்த வீட்டு அந்த அம்மா இருக்காங்க, அவங்களோட 2 குழந்தைங்க, அண்ணனும் தங்கச்சியும் இருக்காங்க. அந்த சின்ன குழந்தைக்கு அந்த பையனுக்கு சென்சிங் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம முதல்ல என்ன பண்றோம்னு ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணுங்க. அதாவது இடது பக்கம் தோள்பட்டை பக்கத்துல அந்த கை பக்கத்துல அந்த வேண்ட வச்சு தொட்டு எப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அதை எப்படி சென்ஸ் பண்ண போறோம் பாருங்க. ஒரு சின்ன பையன் சைடுல தொட்டிருக்கோம். Energy body of my என்னுடைய தந்தையினுடைய சக்தி உடலை நான் உணர்கிறேன். இப்ப பாருங்க அது வாண்டு நகருது, மெதுவா நகருது பாருங்க. அந்த இடம் நின்னுடுச்சு. Stopping. Yes or no? Why you stop? Because it's not. Don't touch it. It's not. Huh?
It stopped because that's the aura of your sister. Because you asked, I am sensing the energy body of my sister. Understand? So only one time you ask. Okay, now touch. Now try the leg side. The leg side. The leg side. Leg side. On the other side. On the other side. Don't worry. Just go near the leg. Just like that. No, above. Go. Just move. Don't have to ask. Now you just move. Move and see. Keep on going. Stopping there. Very good. Now touch the top again. The top side now. Again. Touch the top again on the top. Near the shoulder. Arm. Sorry. Arm. Go now. Go now. Stopping. You see, they are now the same. That means aura is fine. Understand? This is the energy because you asked. I am sensing the energy body of my sister. And you got the answer. Understand? Now let's see what she says. Sister, try and see. Sister, try. Sister is 3 years old only. You try and see. You try. Try it. See what you can do. And move. Okay, never mind. Now we're going to heal your grandmother. We are now going to heal your grandmother. Okay, let's ask the grandmother to come and sit here. Let's ask your grandmother to come and sit. The grandmother, come. Please come. Sit here, madam. Come and sit here. Sit here. Okay. Now the first thing you do, wait, girl, wait. The first thing you do now, same thing, you must go and touch her. Touch her here now. What's her name? Just call her grandmother. Go touch her there. You're going to touch her there at that point. And you're going to say, healing wand. Become as powerful as required to sense the energy body of my. Yeah. 3 times. 3 times. Last 3 times. Remember? பாட்டியினுடைய பாட்டியினுடைய ஆன்மா கிட்ட once you finish, you just move. அதாவது பர்மிஷன் கேக்குறாரு. Slowly move. எனக்கு வந்து இந்த சென்ஸ் பண்றதுக்கு என்ன அலோவ் பண்ணுங்க. Stopping there. This is now. You feel heavy? இருந்து இந்த கையில What do you feel? அது வரைக்கும் feel heavy, huh? The first time you're doing this? அந்த பையன் இப்பதான் முதல் first time you're doing this. I never do any sensing before, huh? And can get it very well, huh? So remember, guys, all this anybody can do. It's not a magic. A small child is more sensitive. A small child, a young boy, a young girl, they are very sensitive to energy. Now, boy, you come this side now. Come this side. Try on the left hand side. No, you must stand here. You must stand this side. That's how you stand, huh? You stand now. You don't have to ask again. Don't have to ask. Just go there and move. இப்ப இந்த பாடியில இருந்து அவன் கொண்டு போறான். இப்ப அந்த கையில something is wrong on this side. அந்த சைடு அது போயிட்டே இருக்கு. Yeah, something is not right. Something is going right. So grandma has got some problem on her இப்ப அந்த right side. Left side is okay. Understand? Let's try here. Let's try here. Try and see. இப்ப ரைட் சைடுல you try at the can you please come in first? Let that Anna do it. Try that now. Wait, slowly. You don't have to ask. Okay? Stopping. Yes. Right. This one. Listen to me, boy. This side and the top side is still the same. Which are you saying? Try the top side down, see? You don't have to ask again. Stopping. Very good. At the bottom side. No, here. Try the bottom side to confirm. Confirm that the top half and the bottom half is same. Same direction. That side was going. Yes or no? That side was going. No, you must go that side. You can't do that. You can't. You must always know. You can't do this way. You must go that side. You must turn that side. You must turn like that. Try the bottom. எப்பவுமே உள்ள இருந்து தான் சென்சிங்க்கு வெளியில going. She's got a problem on her. She's got a problem on her right side. Both the top and bottom. Madam, please come, madam. Please come. Madam, please come. Stand straight. So what I'm going to do now, you come and hold the camera. Come on. Just hold the camera. தெரிஞ்சாச்சு. இப்ப சார் என்ன பண்ண போறாங்க? இந்த பாட்டியை நிக்க வச்சு So what I'm going to do now, I'm going to aura. I'm going to either finger on her. See? Now look here. You divide the person into half. Okay? Right side and left side. Understand? 3 முக்கியமான நாடிகள் ஓடுது. வலது பக்கம், இடது பக்கம், நடுப்பக்கம். வலது பக்கம் ஓடுறத பிங்களா நாடின்னு சொல்றோம். இடது பக்கம் ஓடுறத இடா நாடின்னு சொல்றோம். நடுவுல ஓடுறத பிங்களா நாடின்னு சொல்றோம். 1, 2, 3. இப்ப இந்த உடம்ப 4 பாகமாக பிரிக்கிறாங்க.
upper right, lower right, upper left, வலது lower. பக்கம் மேல்புறம், Understand? வலது So பக்கம் when I come here, when I கீழ்ப்புறம், come here, இடது on this பக்கம் side, மேல்புறம், இடது this பக்கம் side கீழ்ப்புறம், is நாலாக flowing. கரெக்டா தலையில இருந்து கீழே This உடல்ல side நடுப்பகுதியில is நாலாக பிரிச்சு But when I இப்ப come on சார் this சென்ஸ் பண்ணி side, பார்க்கலாம். இந்த when I தம்பி come on கரெக்டா this side, பண்ணிருக்கு, அதே மாதிரி stopping, பண்றாங்க. சோ stopping. அவங்க இடது That's what we பக்கம் found. கரெக்டா இருக்கு, Yes or வலது no? பக்கம் ரெண்டு பக்கமுமே On the எனர்ஜி left-hand போய்கிட்டே இருக்கு. On the left hand side, it is stopping. It is stopping. கரெக்டா நிக்குது அந்த இடத்துல. ஆனா அதே வலது பக்கம் பார்க்கும்போது Both sides is going. So now மறுபடியும் solve அந்த this குட்டி problem. பையனை இடது So பக்கமாக what we call is சென்ஸ் Ida பண்ணி finger. வைக்கிறாங்க. She was sitting there, she didn't follow the exercise. You want to do it? Ida finger. How Ida finger? இப்ப சார் இடா பிங்களா பண்றாரு. இது அநேகமா எல்லாருக்குமே உங்களுக்கு பண்ண தெரியும். அந்த இடா பிங்களா பண்ண தொடங்கினோடனே ஆஜ்னால இருந்து காது பக்கமாக வந்து பிங்களா நாடிக்கு வந்து coming like that, go all the way down. கீழ And you மூலாதார turning, சக்கரம் coming to வரைக்கும் Ida வந்து Nadi, இடது stopping there, பக்கமாக and வந்து like இடது this, காது going down, மீண்டும் Ida chakra. நம்மளுடைய ஆஜ்னா Again, I'm coming now, coming down, stopping here at the Pingala Nadi, all பழைய the way வீடியோ down, 3 coming to முறை the Ida பண்றாரு. Nadi, இப்ப வர stopping இதுல here and ஒரே going ஒரு to தடவை Adi. பண்ணாலே போதும். Again, பழைய coming வீடியோல here, 3 தடவை, முதல்ல எல்லாம் stopping 3 தடவை here, இருக்கு. all the way down, here stopping, and I'm saying 1. Then I'm coming to Sushumna. 1, சுஷுமனா நெற்றியில இருந்து மேல 2, கிரவுன் சக்கர வழியாக மூலாதார 3. சக்கரம் வரைக்கும் That's all. இந்த You can சக்தி learn கோலை this. உபயோகிச்சு நம்ம Okay? பண்ணணும். இது உங்க Done now. எல்லாருக்குமே Now you தெரியும். check here now. இப்ப வந்து ஒரு ஆரா கிளீனிங் இடா பிங்களா பண்ணி முடிச்ச உடனே இந்த உடம்புல இருக்கிற ஆரா எப்படி இருக்குன்னு பாக்குறோம். இப்ப பாருங்க தம்பி செக் பண்றாரு. இடது பக்கம் முதல்லயே கரெக்டா இருந்தது. Check it out. Come here. Good. Stopping. Come on. எவ்வளவு கரெக்டா நிக்குது பாருங்க. இப்போ வலது பக்கம் தான் பிரச்சனை இருந்தது. இப்ப வலது பக்கம் செக் பண்றாரு. Now, no, madam. Come in. Now, sensitivity. Go this side. Touch first, and move. It's stopping. இப்ப பாருங்க. இப்பவே வந்து இடா பிங்களா பண்றதுக்கு முன்னாடி அது வந்து எனர்ஜி போய்கிட்டே இருந்தது. சக்தி கோல் அந்த உடல்ல இருந்து வர்ற எனர்ஜி சக்தி கோல் தள்ளிட்டு போயிட்டே இருந்தது. ஒரு இடா பிங்களா பண்ணின உடனே அந்த எனர்ஜி மேலையும் கீழையுமாக கரெக்டா நின்னுச்சு. மேடம் சொன்னாங்க இல்லையா, கிளாஸ் தொடர்ந்து சொன்னாங்க இல்லையா, ஒரு இடா பிங்களா பண்ணினோடனே மைக்ரைன் பெயின் எவ்வளவு சீக்கிரம் சரியாகுது. எங்களோட எனர்ஜி ஃப்ளோ வந்து எப்படி இருந்தது, நம்ம அவங்களுக்கு ஒரு இடா பிங்களா பண்ணின உடனே எனர்ஜி ஃப்ளோ அவங்களுக்கு அவ்வளவு கரெக்ட் ஆயிடுச்சு. அந்த அந்த பாண்டியோட முகத்துல ஒரு சிரிப்பை பாருங்க. அதாவது அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆக தொடங்கினோடனே இயல்பாக ஒரு மகிழ்ச்சியான நிலைமைக்கு அந்த பாட்டி முகத்துல முன்னாடி இருந்த இப்போ ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவு சிரிக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் வாழ்ந்தா வச்சு பண்ணின உடனே எனர்ஜி ஃப்ளோ உடம்பு முழுக்க வந்த உடனே அந்த மகிழ்ச்சியான நிலைமை அவங்க முகத்துல தெரியும். யாரும் சிரிங்கன்னு சொல்லல, இயல்பாக சிரிக்கிறாங்க. Okay, so now we're going to heal her. Madam, please sit down. இப்போ வேற அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஹீலிங் இப்ப பண்ண போறோம். அதாவது சென்சிங் பண்ணி கண்டுபிடித்த பிறகுதான் நம்ம ஹீல் பண்ண முடியும். இப்ப இவங்க கைகள் ரெண்டு கை சக்கரா, அதாவது நம்மளுடைய உள்ளங்கை பாம் சக்கரான்னு சொல்றோம், அந்த சக்கரால ஏதாவது பிளாக் இருக்கா நல்லா. அப்ப இப்ப இன்னும் இடா பிங்களா பண்ணோம்னா எனர்ஜி லெவல் இன்னும் ஹை ஆயிடுச்சு. இங்க வரைக்கும் வருது பாருங்க. Hold the one properly. கரெக்ட்டா பாருங்க. இப்ப வாண்ட எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி மறுபடியும் கரெக்ட்டா பிடிச்சு பண்ண சொல்றாங்க. This one come on. This is the way to hold the one. This is the way to hold the one. Okay, please remember this. This is the way to hold the one. Okay. Now you touch here now. Go here now. And move. Just move slowly. Stopping. Very good. This side. Wait, probably. Wait, seriously. Don't move. Move slowly, and something will stop you. Good. So both the palm. Okay, now let's see how is the soul chakras. Now we need a check. இப்போ அதாவது உள்ளங்கை சக்கரா கரெக்ட்டா இருக்கு. இப்போ உள்ளங்கால் சக்கரா எப்படி இருக்கு பாருங்க. Okay. Come this side. Yes. All this body must stand perpendicular. Okay. Now try and see this side. Stopping, going. Stopping. Check and see this side. Stopping. This side stopping. Stopping. This side.
2 கால்ல இருக்கிற பாத சக்கரமும் கரெக்டா Madam, இருக்கு. where's the pain, madam? இப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை Where's the இருக்கு. pain? கை ஆமா கால் எல்லாமே No நல்லா pain. இருக்கு. You know why no pain? இடாப்பிங்களா பண்ணோம்னா எல்லாம் Why ரெடி no pain? ஆயிடுச்சு, ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை Ida இருக்கு. Pingala. Just by கால் Ida ஏன்னா Pingala, the energy on உங்க left side முழங்கால் was வலி all balanced. 100% ரெடி The pain ஆயிடுச்சு, went off. கால் வலி சரியாயிடுச்சு, ஆனா இன்னும் ஏதோ ஒரு பிரச்சனை Understand, இருக்கு. madam? Ida Pingala balances the right side and energy flow. There was a lot of energy stuck on this side just now. Remember, he was அவங்களுடைய வலது பக்கத்துல நிறைய எனர்ஜி அங்கே தேங்கி சுத்திட்டு நிக்குது. எனர்ஜி ஃப்ளோ கரெக்ட் ஆன உடனே உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. இதுதான் அங்க நடக்குது. How nice. Easy enough. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க, அந்த சின்ன பையனால கூட பண்ண முடியுது. Steady, steady. Steady, steady. Check the Ajna chakra. Check the Ajna இப்ப ஒவ்வொரு சக்கராவா பாக்குறாங்க. See, I'm sensing the Ajna chakra. Oh, let's go right there. Stopping. Very good. Same as this. So no problem there. Okay, throat chakra. எல்லாம் கூட ஒரு இடா பிங்களா பண்ணின உடனே சக்கரா எல்லாம் எவ்வளவு கரெக்ட் ஆயிடுது. Very good. Now go back now. Check. I'm sensing the thyroid gland. No, here. Thyroid gland. Slowly, please slowly. Going. Stopping. Good. Next. தைராய்டு கிளாண்ட் நல்லா இருக்கு, த்ரோட் சக்கரா நல்லா இருக்கு, ஹார்ட் நல்லா இருக்கு, எல்லாமே வரும்போது எல்லாமே நல்லா இருக்கு. All is fine. Everything is fine. Only ears எல்லாமே got நல்லா problem. இருக்கு. Let's check the ears and see. ஒரு இடா பிங்களானால எவ்வளவு தூரத்துக்கு சரியாயிடுச்சு. இப்ப பாருங்க பாட்டி வந்து காதுல எனக்கு ஏதோ பிரச்சனை Check இருக்கு, the ears now. See, ears going on. இப்ப காதுல தான் எனர்ஜி போய்கிட்டே இருக்கு. See that side. See the ears. No, ears are problem. ரெண்டு That's why she's காதுலயும் becoming. She's not able to hear very well. காதுல என்ன So ப்ராப்ளம் the ears are blocked. How do you heal the ears? நம்ம விளக்கினா போதும். Take the wand now. Take the wand. The healing wand. Become as powerful as required. You heal my grandmother's right ear chakra. Go. 1, 2, காது 3, 4, சக்கரத்தை 5. அதாவது Stop. காதுல இருக்கிற See, சக்கரத்தை very ஹீல் nicely பண்ணலாம். now. Okay. சக்தி கோலை உபயோகிச்சு Clockwise 1 direction. 2 3 One. ஸ்டாப் Slowly, 1 your hands are very tight. Why your hands are so tight? Madam, they did a lot of hand exercise, madam. ரொம்ப ஹார்டா இருக்கு. Children today spend a lot of time in computer development with hand. அழகா மெதுவா சுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. நிதானமா செய்யலாம். 1 2 3 ஸ்டாப் 1 2 3 நிதானமா பண்ணீங்கன்னா 5 stop 1 2 3 4 5 1 2 3 முதல்ல வந்து 1 2 3 4 5 வரைக்கும் சொல்லி 5 நம்பர் ஸ்டாப் பண்ணி இப்ப வந்து ரொம்ப அட்வான்ஸ்க்கு வந்துட்டோம். இப்ப 1 2 3 வரைக்கும் தான் சொல்றோம். 3 சொன்னாலே அந்த அளவுக்கு எனர்ஜி ஃபுல்லா ஃப்ளோ ஆயிடுது. come inside. I'm sensing there. No, here, like this. இப்ப காது அதாவது இந்த காது சக்கராவும் இந்த காது சக்கராவையும் ஹீல் பண்றோம். பாட்டிக்கு இருக்கிற காது வலி இந்த காது சம்பந்தமா இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்றோம். இப்ப நீங்க காதுல ஹீல் பண்ணிட்டாங்க. இப்ப சென்ஸ் இந்த இயர் சக்கரா எப்படி இருக்குன்றத அந்த சின்ன குழந்தை சென்ஸ் பண்றாங்க. Right ear. So now வலது காது எப்படி இருக்கு, the left ear. அது எனர்ஜி கரெக்டா அங்க நிக்குது. இப்ப எனர்ஜி கரெக்டா அங்க நிக்குதுன்னா காதுல இருக்கிற அந்த சக்கரம் தன்னை தானே கரெக்ட் பண்ணுது. Left ear. So now say healing wand. Heal my grandma's left ear. இப்ப இடது காதையும் ஹீல் பண்ணுவோம். ஹீல் பண்ணி அதே மாதிரி அதை நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். 1 2 3 4 5 stop 1 2 3 4 5 1 2 3 4 5 stop 1 2 3 4 5 1 2 3 4 5 stop 1 2 3 one more time 1 2 3 4 5 stop 1 2 3 4 now sense and see. Now sense your grandma's hold the wand properly please, down that way, one like this, remember this hand go down. Now sense and see. Go. Stopping. Very good. சார் ஹீல் பண்றாரு. அந்த தம்பியும் அது எப்படி ஸ்டார்ட் பண்றத பார்த்து அவங்க ஹீல் But you must keep on doing. And you need to understand what is inside the ears. You got the ears, and after the ears, what do you have? Eardrum. The eardrum must work also. After the eardrum, got the three bones. காது சக்கரத்தை ஹீல் பண்ணதுக்கு அப்புறம் இயர் ட்ரம் சொல்றாங்க இல்லையா, அத வந்து ஹீல் பண்ணணும். நான் பாட்டிக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இப்ப அங்க அதையும் ஹீல் பண்றாங்க. Hearing aid. So the hearing aid,
They have made such a way that this aid can help the eardrum and send signals more deeper inside. That's how it helps. But now we must also naturally start. Now, if you want to take your ears, what must you do? Don't listen too much of earphones. I'm telling you, you can hear music, it's fine, but not earphone. You know what? The earphone will send a loud noise. அந்த குழந்தைக்கு சார் நிறைய இயர்போன் யூஸ் பண்ணி நம்மள நிறைய பேர் இயர்போனை காதுல மாட்டிட்டு வேலை செய்யறோம். ப்ளூடூத் இருக்கு, காது வழியா விஷயம் வந்துகிட்டே இருக்கு. பட் அந்த மாதிரி செய்யும் பொழுது காதுல இருக்கிற இயர் ட்ரம் பிரச்சனை ஆகுது. Listen to music loudly and forget about it. When you put concentrated music, this can all go wrong. அதாவது இந்த ஒரு சின்ன குழந்தையால கூட ஹீல் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்க நம்பிக்கை வருதா உங்களுக்கு? போரோபுதூர் சிம்பல் இருக்கு இல்லைங்களா, இந்த சிம்பல் எப்படி வந்து ரெண்டு பக்கமும் எப்படி ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம ஒண்ணு இதுல பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, உங்களுக்கே தெரியும். ஒரு பக்கம் போரோபுதூர் சிம்பல் இருக்கு, இந்த வேண்ட்ல இப்படி வருது. இன்னொரு பக்கம் வந்து இந்த குமிழ் போன்ற பகுதி. இந்த குமிழ் போன்ற பகுதியை வச்சுதான் நம்ம சென்ஸ் பண்றோம் எனர்ஜி பிளாக் இருக்கா இல்ல எனர்ஜி ஃப்ளோ கரெக்டா இருக்கான்னு பண்றோம். பட் இந்த பக்கத்தை வச்சு நம்ம ஹீல் பண்றோம். ரெண்டுமே நமக்கு தேவையாக இருக்கு. இப்ப அதான் சென்சிங் எண்டும் ஹீலிங் எண்டும் எப்படி வருது அப்படிங்கறது உங்களுக்கு இப்ப கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப எப்படி வாண்ட பிடிக்கிறது அந்த குழந்தைக்கு அழகா சொல்லி கொடுத்தாரு. நீங்க எப்பவுமே வாண்ட வந்து பிடிக்கும் பொழுது இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த பாகம் உள்ளங்கை பக்கமாக இந்த பக்கம் வர்ற மாதிரி, இந்த இடத்துல வர்ற மாதிரி இப்படிதான் பிடிக்கணும். இந்த இடத்துல பிடிச்சிட்டு இப்படி பிடிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போரோபுதூர் சிம்பல் உங்களுடைய உள்ளங்கைய பாதுகாக்குது. ஏன்னா உள்ளங்கை வழியாக அங்க இருக்கிற சக்கரம் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க சென்ஸ் பண்ற ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி உங்க உள்ளங்கை வழியாக உங்களுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை ப்ரொடெக்ட் பண்றதுதான் சென்ஸ் பண்ணும்போது இதை வந்து நம்ம இப்படி பிடிக்கிறோம். இந்த மாதிரி பிடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து உங்க போரோபுதூர் சிம்பல் வந்து உங்களை காப்பாத்துது. அதுல வந்து யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இது மாதிரிதான் கண்டிப்பாக சக்திக்கோள் இல்லாம நீங்க சென்ஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் கையில வச்சுட்டு இப்படி இப்படின்னு பண்றாங்க, மிக மிக தப்பான விஷயம். கையில சென்ஸ் பண்ண போகாதீங்க. கண்டிப்பாக இந்த வேண்ட் வேணும். இதனுடைய இந்த பாகம் நம்ம உள்ளங்கைய பார்த்து இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. போரோபுதூர்ல இருந்து அந்த சிம்பல் வழியாக நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. இத வந்து கண்டிப்பாக இந்த மாதிரிதான் நம்ம வந்து சென்ஸ் பண்ணணும். அந்த வேண்டை வந்து இப்படி வச்சுட்டு தான் நம்ம சென்ஸ் பண்ணணும். யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து இடாப்பிங்களா எப்படி பண்றதுன்னு கத்துக்கோங்க. ஏன்னா ஒரு இடாப்பிங்களா பண்றதுக்கு சார் வந்து இந்த வீடியோல 3 தடவை பண்ணாரு. இப்ப ஒரு தடவை பண்ணாலே போதும். ஒவ்வொரு உடலையும் தனித்தனியாக பண்ணும்போது எனர்ஜி ஃப்ளோ வந்து அபரிதமாக இருக்கு. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஃப்ளோ பண்ணுது. இம்மீடியட்டாக உடனே அந்த ஃப்ளோ வந்த உடனே நம்ம ஒரு கம்பேக்ட்னு சொல்ற மாதிரி நம்மளோட எனர்ஜி ஃப்ளோ நல்லா இருக்கிறதுனால மிக விரைவாக உடல் குணப்படுத்தி கொண்டு வெளியே வரும். இப்ப அந்த பாட்டிக்கு பாத்தீங்க இல்லையா, அதாவது அவங்களுக்கு அந்த கால் வலியில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இந்த சின்ன குழந்தைதான் செக் பண்ணும்போது இடது பக்கம் எனர்ஜி கரெக்டா நிக்குது. ஆனா வலது பக்கம் என்ன ஆகுதுன்னா எனர்ஜி போய்கிட்டே இருக்கு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல எனர்ஜி ஃப்ளோல ஒரு தப்பு இருக்கு. அந்த எனர்ஜி ஃப்ளோவை கரெக்ட் பண்றது எப்படின்னா இடாப்பிங்களா மூலமாக. நீங்க யூடியூப்ல பார்த்து கத்துக்கோங்க. வந்து ஹவு டு சென்ஸ் பேசிக் திங்ஸ், சின்ன சின்ன விஷயங்களை, அடிப்படையாக இருக்கிற விஷயங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது தான் நம்ம பாக்குறோம். இப்ப இந்த எப்படி வந்து வேண்ட அதேதான் நான் சொன்ன விஷயத்த சார் சொல்றாங்க. வயல ஒரு தடவை கேட்டுக்கலாம். 40 செகண்ட் தான் பாருங்க எப்படி பிடிக்கணும்னு சொல்றாரு. கரெக்டா இதை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. புதியதாக வர்றவங்களுக்காக இந்த இதெல்லாம் பாருங்க மாடியூல் 6x6 அந்த வீடியோல இருந்து எடுத்த கிளிப்பிங் தான் இதெல்லாம். Now sometimes when you do the sensing, the energy of the patient can contaminate your palms. So now to protect it, you hold like that. So it's coming here to protect. You hold like this, it's not going to work. யார சென்ஸ் பண்றீங்களோ அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி உங்களை பாதிக்காமல் இருப்பதற்காக உங்களை ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து வாண்ட இப்படி இது பண்றோம். In this fashion and always நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய சக்தி கோலை வாழ்த்த போறோம்.
ஏன்னா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வாழ்த்தி தான் நம்ம அந்த பிளெஸிங் அவங்க கிட்ட இருந்து வாங்குறோம். இப்ப நம்ம கையில வந்து வேண்டு வருது அப்படின்னோடனே இதற்கு உண்டான சக்தி தொடர்பு அந்த இறை சக்தியில இருந்து வருது. போரோபுதூர் காஸ்மிக் பீயிங்ஸ், ஹீலிங் ஏஞ்சல்ஸ், ஹோலி ஏஞ்சல்ஸ், காஸ்மிக் கவுன்சில் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வருது. சோ இந்த கனெக்ஷன் நல்லா இருக்கணும்னா நம்ம வாண்ட வந்து நம்மளோட பிளெஸிங் எப்பவும் சொல்ற மாதிரிதான், மை வாண்ட் இஸ் அ வாண்ட் ஆஃப் டிவைன் ஃபயர். என்னுடைய சக்திக்கோள் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது. என்னுடைய சக்திக்கோள் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறது. என்னுடைய சக்திக்கோளின் தெய்வீக தொடர்பு தெய்வீக நெருப்பாக இருக்கிறது. என்னுடைய சக்திக்கோளின் தெய்வீக தொடர்பு இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறது. The one of divine fire, my one is a purity God inside. My one is the one of divine fire, my one is a purity God inside. My one is the one of divine fire, my one is a purity God inside. The connection to my one is a divine fire, the connection to my one is a purity God inside. The connection to my one is a divine fire, my connection to one is a purity God inside. Supreme God, divine Father, divine Mother, thank you for this wonderful tool. The cosmic beings of Borobudur, Devaraja, Borobudur, all the holy angels, cosmic holy being, cosmic being, the cosmic council, to all the nature of Mother, thank you for this wonderful tool that we can use to heal ourselves, to discipline and also heal nature. Thank you, thank you. Thank you, thank you. I am a being of divine fire, I am the purity God inside. My soul is the soul of divine fire, my soul is the purity God inside. My one is the one of divine fire, my one is the purity God inside. The connection to my one is the connection of divine fire, the connection to my one is the purity God inside. God, thank you, thank you, thank you, thank you, thank you. அதாவது எமோஷனல் ஃப்ரீடம் ஹீலிங். நம்ம நிறைய எமோஷன் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அது மாதிரி சக்தி கோல் முதல்ல நம்பிக்கை வைங்க. இந்த சின்ன பிளாஸ்டிக்கால ஆன இந்த சக்தி கோல் நம்மள பெரிய விதத்துல காப்பாத்துமா? இது என்ன பண்ணிட போகுது? அப்ப இத்தனை நாள் இத்தனை டாக்டர்ஸ், இவ்வளவு ஆராய்ச்சிகள், இவ்வளவு மருந்துகள், இவ்வளவு அதாவது செகண்ட் லெவல் ஆஃப் மெடிசன் சொல்லுவாங்க. அடுத்த லெவல் அதாவது அலோபதி மருத்துவம் மாதிரி இருக்கக்கூடிய மாற்று மருத்துவ முறைகள் எவ்வளவோ இருக்கு. இவ்வளவு பேர் என்ன முட்டாள்களா? இதை ஒரு சின்ன குச்சியை கொண்டாந்துட்டு இப்படி இப்படின்னு பண்ணு சரியா போயிரும் அப்படின்னு நீங்க நினைக்கிற நினைப்பு உங்களை ஹீல் பண்றதுல இருந்து பிளாக் பண்ணுது. இத நீங்க நம்புறீங்களா? இது என்ன பண்ணும்? எடுத்துட்டாப்பா குச்சியை வச்சு சுத்த தொடங்கிட்டா அப்படின்னு எத்தனை பேர் வீடுகள்ல சொல்றோம். கண்டிப்பாக என்ன காரணம்னா நிறைய பேருக்கு இது மேல நம்பிக்கை இல்லை. இது ஒரு சரியாக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. இது வந்து கரெக்ட் பண்ணுமா அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா நீங்க தான் உங்களை பிளாக் பண்ணிக்கிறீங்க. நிறைய இடங்கள்ல முதல்ல புரியாத விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்க செல்ஃப் பிளாக் பண்றீங்க அப்படின்னு வந்து சார் சொல்லுவார். செல்ஃப் பிளாக் பண்றமா? நான் என்ன பண்றேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் நல்லா தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப பாசிட்டிவான பர்சன். அந்த பாசிட்டிவ்ல தான் நான் இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. நான் எங்க போய் நான் செல்ஃப் பிளாக் பண்ண போறேன்? நான் அந்த மாதிரியான ஆளுக்கு, நான் நெகட்டிவான ஆளே கிடையாது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்க நம்ம பிளாக் பண்றோங்கிறத நீங்க ரொம்ப மைன்யூட்டா உங்களுக்குள்ள தேடி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எந்த இடத்துல பண்றோம் அப்படின்னா. எல்லாம் கரெக்ட். அப்ப இத்தனை பேர் எல்லாம் இவ்வளவெல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க, அந்த மருந்து எல்லாத்த விட இது வேலை செஞ்சிருமா அப்படின்னு ஒரு இடா பிங்களா இப்ப அந்த பாட்டி மலேசியால இருக்காங்க. இவ்வளவு நாள் எவ்வளவு மருந்து சாப்பிட்டிருப்பாங்க, எவ்வளவு எண்ணெய் தேய்ச்சிருப்பாங்க, எவ்வளவு ஒத்தடம் கொடுத்திருப்பாங்க, உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டிருப்பாங்க, வெளியில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடா பிங்களா அவங்களுக்கு ஒரு பண்ணின உடனேயே நீங்க ஒரு பெயின் கில்லர் சாப்பிட்டிருந்தா கூட ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஆகும் அந்த பெயின் குறையறதுக்கு. அதுவும் பெயின் குறையறதுன்னா அங்க பெயின் இருக்கும், பட் உங்களுக்கு அந்த செய்தியை மூளை சொல்லுது இல்லையா? ஒரு நரம்பு போய் இந்த இடத்துல பெயின் இருக்குன்னு ஒரு நரம்பு போய் உங்க மூளைக்கு சொல்லுது. அப்ப அந்த இடத்துல அந்த செய்திய பெயின் கில்லருங்கிற விஷயத்துல நம்ம தடுத்துருவோம். அது தடுத்த உடனே மூளை என்ன சொல்லும்? அப்பாபா எனக்கு அங்க பெயின் இல்லை, பெயின் அங்கதான் இருக்கு. அந்த செய்திய சொல்ற நரம்புக்கு போற அந்த ஓட்டத்தை வந்து தடுத்து இல்ல பெயின் எல்லாம் இல்ல சரியாச்சு, இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு
நம்மள வந்து மாயையாக நம்ப வைக்குது. பெயின் கில்லர் பண்ற வேலை அது மட்டும்தான். அப்படி இருந்ததுன்னா பெயின் கம்ப்ளீட்டா போயிருக்கணும் இல்லையா? ஒரு டோஸ் மருந்து சாப்பிட்டோம்னா கம்ப்ளீட்டா போயிருக்கணும். ஆனால் மீண்டும் பெயின் வருது இல்லைங்களா? மருந்தினுடைய பவர் குறைஞ்ச உடனே மூளை செயல்பட தொடங்குது. மறுபடியும் இங்க வலிக்குது, நல்லாதான் இருந்தது, மருந்து சாப்பிட்ட உடனே ஒரு அரை நாளுக்கு பிரச்சனை இல்லை, மறுபடியும் வலிக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ பெயின் கில்லரோட வேலை அதுதான். ஆனா இங்க நம்ம எனர்ஜி ஃப்ளோல ஒரு தடை இருக்கு. அந்த தடை நீங்கிய உடனேயே எனர்ஜி தன்னைத்தானே ஓட தொடங்கின உடனே, எனர்ஜி ஃப்ளோ வந்த உடனேயே அந்த இடத்துல பிராண சக்தி முழுவதுமாக ஓட்டம் பெற்ற உடனே அங்க இருக்கிற செல்கள் எல்லாம் ஆக்டிவ் ஆகுது, நார்மலுக்கு வருது, வலி போயிருது. சோ அதாவது இந்த ஃப்ளோ வர்றதுனால இருக்கக்கூடிய வலி நிவாரணம்ங்கிறது பர்மனண்டா நிக்கும். மறுபடியும் நீங்க தேவைப்பட்டா ஒரு ஹீலிங் கொடுக்கலாம், ஒரு இடாப்பிங்களா. ஏன்னா நம்ம காலையில சாப்பிடுறோம், மத்தியானம் சாப்பிடுறோம், ராத்திரி சாப்பிடுறோம். அது மாதிரி பிராண ஓட்டங்கள்ல தடை ஏற்படும் பொழுது காலையிலயும் மாலையிலயும் செய்யற மாதிரி நீங்க செய்துட்டு வரலாம். செய்யும் பொழுதுதான் நீங்க தொடர்ந்து செய்துட்டு வரும். ஒரு வாரம் செய்யுங்க, காலையிலயும் மத்தியானம் சாயங்காலம் இடாப்பிங்களா பண்ணிட்டு வாங்க வலி இருக்கும்போது. ஒரு வாரம் கழிச்சு பாருங்க, நீங்க பண்ணலைன்னா கூட அந்த இடத்துல வலி வராது. ஏன்னா அது நார்மலாக ஓட்டத்தை தொடங்கிருது. நம்ம எப்ப வந்து நம்பிக்கை இல்லாம இதெல்லாம் சரி பண்ணாது அப்படின்ற நம்பிக்கை இல்லாம இருக்கும் பொழுது செல்ஃப் பிளாக் பண்ணும்போது ஹீலிங்ல பிளாக் வராது, ஆனா சென்சிங்ல பிளாக் வரும். இப்போ என்னுடைய அதாவது எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு ரிலேஷன். அவங்க சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து வாண்ட வச்சுட்டு இடாப்பிங்களா பண்ணிட்டு ஹீலிங் கொடுக்குறேன். அவங்களுக்கு சரியாயிடுது. சரியான உடனே அவங்க நீங்க என்னமோ பண்ணீங்க, எனக்கு வலி சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்ப பார்த்துக்கிட்டு இருந்தவங்க சொல்றாங்க இது என்னமோ பண்ணுனாங்க, ஒருவேளை இவங்க பண்ணுனா மட்டும்தான் வலி சரியாகும் போல் இருக்கு, இவங்க நிறைய சக்தி வச்சிருக்காங்க, நிறைய சுத்தி சுத்தி பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு டெக்னிக் பண்ணி இவங்க சரி பண்ணிடுறாங்க அப்படின்னு என் பக்கத்துல இருக்கவங்க நினைக்கிறாங்க. இது அவங்களுக்கு செல்ஃப் பிளாக்கா ஆயிடுது. இவங்களுக்கு மட்டும்தான் வரும், எனக்கு வராதுன்னு நினைக்கிறது ஒரு செல்ஃப் பிளாக் தான். எல்லாருக்கும் வரும். இத காமிக்கிறதுக்காக தான் அந்த சின்ன பையனா கூட சென்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பையனை வச்சு சார் காமிச்சார். அந்த சின்ன பையனுக்கு ஏன் சென்சிங் வந்ததுன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் மைண்ட்ல எந்த விதமான பிளாக்கும் இல்லை. நீங்க சொல்றீங்களா, உடனே எடுத்துட்டேன், நகர்த்தி பாக்குறேன், ஓ நகருதே, ஓ இங்க நிக்குதே, இது போகுதே வருதே, அவ்வளவுதான் இருக்கு. நான் வச்சா நகருமா, நான் போனா வருமா, பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ இத வச்சா பண்ணுமா, எந்த விதமான தாட்டும் அவனுக்கு கிடையாது. அவன் நினைக்கும் போது சொல்றீங்களா சொல்றத மட்டும் செய்யறாங்க. அந்த குழந்தைங்க வந்து ஃப்ரீ மைண்டா இருக்காங்க. பிளாக் இல்லாம இருக்கும் பொழுது எளியதாக அது வருது. ஆனா இந்த மாதிரி நம்ம பிளாக் பண்ற விஷயத்துக்கு நம்ம ஒரு எமோஷனல் ஃப்ரீடம் ஹீலிங் பண்ணணும். இது நீங்க கவனிச்சுட்டு வாங்க. நான் நிறுத்தி ஏன்னா கொஞ்சம் பெருசா இருக்கனால ஒரு நிமிஷத்துக்கு ஓடுது. நான் அவங்க சொல்ல நான் அதை வந்து நான் Look who is blocking. You can block yourself, my friend. நம்மளே நம்ம பிளாக் பண்றோம். நானே என்ன பிளாக் பண்ணிக்கிறேன். I don't need healing. I just want to get healed. I am not going to heal anybody. I just want. நான் எங்கேயும் யார்கிட்டயும் போக மாட்டேன். நீங்க யாராவது எனக்கு ஹீல் பண்றீங்களா பண்ணிக்கோங்க. பண்ணி ஹீல் ஆச்சுன்னா ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் யார்கிட்டயும் போய் கேட்க மாட்டேன், இல்ல நான் பண்ண மாட்டேன். நீ பண்ணி விட்டா பண்ணு. நிறைய வீடுகள் இதான் நடந்துட்டு. Your mind is blocking. You just want to get healed. You don't want to heal anybody. Now, how to help you? Put it all of you. Say. எல்லாருமே இருக்கவங்க எல்லாருமே I found this healing called prana while healing. கடவுளே, இந்த சக்தி கோல் எனக்கு இன்று கடவுளின் மூலமாக கிடைத்திருக்கிறது. I've seen a lot of videos. நான் நிறைய வீடியோக்களை பாக்குறேன். இன்ஸ்டன்டா ஒரு செகண்ட்ல, அரை செகண்ட்ல, ஒரு நிமிடத்துல ஹீல் ஆகி போற நிறைய பேரை நான் பாக்குறேன். I've seen in my front eye healing being done in minutes. It's unimaginable. கற்பனை கூட செய்து பார்க்க முடியல. அந்த அளவுக்கு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஹீல் ஆகி மனுஷங்க போய்கிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். Healing are done on the spot. I am deeply, completely and consciously accept. இதை நான் ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடனும் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். Myself. I should learn this technique and use this technique to heal myself, heal my family and heal anybody out there who wants healing. God. இந்த மாதிரி இம்மீடியட்டாக அதாவது உடனடியாக நிவாரணம் அப்படிங்கிற மாதிரி நடக்கக்கூடிய இந்த ஹீலிங் டெக்னிக்கை, குணமாகும் இந்த விஷயத்தை, நுட்பத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நெத்திக்கு முன்னாடி வாழ்ந்த வச்சுட்டு அத்தனை பேரும் சொல்லுங்க,
நான் இதை விரும்புறேன், இது எனக்கு வரணும், கை கூடணும், நான் என்னை நானே குணப்படுத்திக் கொள்ளவும், என் குடும்பத்தை குணப்படுத்திக் கொள்ளவும், குணமாகறதுக்காக என்கிட்ட தேடி வர்றவங்களை நான் குணப்படுத்துறதுக்கும் எனக்கு இது உதவியாக இருக்கும். இதை நான் ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். Thank you for this wonderful tool. Thank you for this wonderful technique. It's so simple. இந்த எளிமையான எனக்கு கிடைத்ததற்காக நான் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த ஹீலிங் டெக்னிக் எனக்கு கிடைச்சதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்றேன். Simple, is given free of charge to anybody, and even a small. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், எனக்கு இது ஒரு பைசா செலவில்லாம இலவசமாக எனக்கு இது கிடைச்சிருக்கு. Child can heal. I am deeply, completely, and consciously accepting myself. இந்த ஹீலிங் நடக்கிறதுக்கு நான் ஒரு இடத்துலயும் ஒரு பைசா கூட நான் செலவு பண்ணல. அந்த ஹீலிங் எனர்ஜி வந்து இறைவன் கிட்ட இருந்து டைரக்டா எனக்கு கிடைக்குது. இந்த ஹீலிங்க நான் இலவசமாக எல்லாருக்கும் கொடுக்கறேன். இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு உதவி செய்யுது. இதை நான் ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். God, thank you, thank you, thank you. Not only that I learned in myself that I am a body and a mind, and most importantly, I am a soul. நான் இந்த உடல், மனம் மற்றும் ஆன்மா என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். All the healing is outside my body, called energy body, is a vehicle of my soul. I am deep. இந்த உடலை தாண்டி இருக்கின்ற சக்தி உடல் தான் இந்த வாகனமாக இந்த உடலுக்கு அமைந்திருக்கிறது. இதயமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த சக்தி உடல் வழியாக தான் இந்த ஹீலிங் குணப்படுத்தும் சக்தி என் உடலுக்குள் நுழைகிறது. Deeply, completely, and consciously accepting myself. God, thank you for this teaching. Thank you for making it so simple for mankind to heal themselves. I am deeply, completely, and consciously accepting myself. God, thank you, thank you, thank you. Start saying that every day. ஏற்றுக்கொள்கிறேன். இத தினம் சொல்லிக்கிட்டே வாங்க. பாருங்க எப்படி உடம்ப வந்து இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. உடல் எப்படி 4 பாகமாக பிரிக்கிறோம். அதாவது மேல தலையிலிருந்து கீழே, அடுத்தது குறுக்கு வாட்டுல 4ஆக பிரிக்கிறோம். ஒரு கிளாஸ்க்குள்ள 4 பக்கமாக, அதாவது அப்பர் ரைட், அப்பர் லெஃப்ட், லோவர் ரைட், லோவர் லெஃப்ட், இது 4ஆக நம்ம பிரிக்கிறோம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, சென்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய மூளை மைண்ட் எல்லாத்தையுமே நியூட்ரலா வச்சுக்கிறோம். ஐயோ எங்க அம்மாவுக்கு நான் சென்ஸ் பண்ண போறேன், அவங்களுக்கு ஏதோ உடம்புக்கு இருக்கோ என்னவோ பண்ண, எனக்கு சென்ஸ் பண்றது ரொம்ப ஈஸின்னு சொன்னாங்க, நான் பண்ண போறேன், கடவுளே அவங்களுக்கு எதுவும் இல்லாம இருக்கணும், ஒன்னும் ஆகாம இருக்கணும், இந்த மாதிரியான தாட்டெல்லாம் கழட்டி வச்சிருங்க. உம்மா நான் போறேன், சென்ஸ் பண்றேன், எனக்கு என்னங்கிறத அவங்க ஆன்மா எனக்கு காமிச்சு கொடுக்க போகுது, நான் செய்ய போறேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி மைண்டை வந்து நியூட்ரலா கொண்டு வாங்க. எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சில சமயங்கள்ல நீங்க சென்ஸ் பண்ணும்போது ரொம்ப கடினமான விஷயங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கலாம். நீங்க கண்டிப்பாக அதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த காமிக்குது, நீங்க சொல்லி ஆகணுங்கிறதும் இல்லை. தேவைன்னா மட்டும் சில விஷயங்களை சொன்னா போதும். நீங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை எல்லாம் சொல்லி தப்பா ரைட்டான்னு செக் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம உடம்ப குணப்படுத்துறோங்கிறது மட்டும் முக்கியம். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட போக வேண்டாம். சென்சிங்கிறது நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான். உடலை குணப்படுத்துவதற்காக, எமோஷனை மாத்துறதுக்காக, எனர்ஜி ஃபீல்ட்ல ஏதாவது நெகட்டிவ் இருந்தா நீக்கிறதுக்காக மட்டுமே நீங்க உபயோகிங்க. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இவங்க அது ஆகுமா, இவங்க இதாகுமா, எங்க வீட்டுக்காரர் யாரை பாக்குறாரு, அந்த பொண்ணு எங்க வீட்டுக்காரர், இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் வாண்ட வச்சு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. இது அவசியம் இல்லாத ஒரு விஷயம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்க. நீங்க கேட்கும் போது இது தவறாக காண்பித்து கொடுக்கலாம். நல்ல விஷயங்களை மட்டும் கேளுங்க. இத வந்து நியூட்ரலா மைண்ட வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே மேல இருக்கிற அப்பர் பார்ட், அந்த தோல் பக்கம்னு சொல்றீங்களே, படத்துல காமிச்சிருக்காங்க, அந்த இடத்துல தொட்டுட்டு நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ஐ ஆம் சென்சிங் த எனர்ஜி பாடி ஆஃப் சோ அண்ட் சோ. இப்ப நம்ம முன்னாடி இங்க இருக்கிற ஜேம்ஸ்ங்கிறவர் நிக்கிறார். ஐ ஆம் சென்சிங் அதாவது நான் ஜேம்ஸினுடைய சக்தி உடலை உணர்கிறேன். நான் ஜேம்ஸ் உடைய சக்தி உடலை உணர்கிறேன். நான் ஜேம்ஸ் உடைய சக்தி உடலை உணர்கிறேன் அப்படின்னு 3 தடவை சொல்லுங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரு நம்ம ஹீலிங்காக நமக்கு வந்திருக்காங்க அவங்களுக்காக சொல்றீங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா அந்த வேண்ட் அங்க இருக்கு இல்லையா, ஒரு சின்னதை நகர்த்த தொடங்கினா ஆட்டோமேட்டிக்கா அதுவே நகர தொடங்கும். சப்போஸ் அந்த மேல இருக்கிற எனர்ஜி ஃப்ளோ போய்கிட்டே இருந்ததுன்னா ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கும். இல்ல அவங்க எனர்ஜி கரெக்டா இருக்குன்னா 1.5 அடி 2.5 அடி அவங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கோ அந்த லெவல்ல அது நிக்கும்.
அடுத்தது அந்த அந்த படத்துல எப்படி பாருங்க, இந்த 2வது கீழே இருக்கிற படத்துல அந்த அளவுக்கு நகர்த்திட்டீங்கன்னா போதும், அது அப்படியே நகரத் தொடங்கும். வாண்டு தன்னைத்தான் நகரும், நீங்க நகர்த்த வேண்டாம். அங்க இருந்து வர்ற ஒரு எனர்ஜி, இந்த வாண்ட அந்த அளவுக்கு நீங்க லேசா புடிச்சிருக்கணும். இது லேசா புடிச்சீங்கன்னா மட்டும்தான் அது நகரும். அதே மாதிரி எந்த இடத்துல அந்த எனர்ஜி பாடி முடியுதோ அந்த இடம் அது வரைக்கும் அந்த எனர்ஜி பாடி தள்ளிட்டே வரும். இந்த இடத்துல வந்து எனர்ஜி பாடி முடிஞ்சிச்சுன்னா ஃபர்தரா தள்ளாது, அது அங்கேயே நிற்கும். இதை வச்சு நம்ம வந்து அந்த எனர்ஜி பாடியோட சைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மாதிரி கீழையும் லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் இதே மாதிரி நம்ம செய்து தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அந்த படத்துல காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா, 4 பக்கமும், அதாவது முதல்ல டச் பண்றோம், அதுக்கப்புறம் வாண்ட நகர்த்துறோம். அப்படி நகர்ந்து வரும்போது 4 இடமும் ஒரே மாதிரியாக இருந்தால் அவங்களுடைய எனர்ஜி பாடி கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஆரா கிளீனிங் தேவையில்லை. கரெக்டா இருந்ததுன்னா ஆரா கிளீனிங் தேவையில்லை. இல்லை ஏதோ ஒரு இடத்துல எனர்ஜி ஃப்ளோ போய்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஆராவை கிளீன் பண்ணணும். இடா பிங்களா எல்லாருக்குமே பண்றது ரொம்ப நல்லது. ஒரு காலையில ஒரு தடவை நம்ம ரெகுலரா கிளாஸ்ல பண்றோம். அவங்கவுங்க மறுபடியும் தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் முடியல அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, ஹீல் பண்றதுக்கு முன்னாடி பண்ணணுமா, உடலுடைய கண்டிஷனை பார்த்து அவங்க எப்படி இருக்காங்கிறத பார்த்து நீங்க வந்து அத பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, கரெக்டா இருக்காரு. இவரோட எனர்ஜி, இந்த ஆளோட எனர்ஜி 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவருடைய 4 பக்கம் இருக்கிறதுனால இவருக்கு ஆரா கிளீனிங் தேவையில்லை. இப்ப செல்ஃப் ஹீலிங், இப்ப நம்ம டிஸ்டன்ஸ் ஹீலிங்ல ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஹீல் பண்ண போறோம் அப்படிங்கும் போது அவரை வந்து நம்ம கண்ணு முன்னாடி அங்க கொண்டு வந்து நிறுத்துவோம் இல்லைங்களா, ஒரு 1/2 அடி இல்லைன்னா 1 அடிக்கு முன்னாடி அவர் இருக்கிறதாக நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்குவோம். அதாவது கற்பனை இல்ல, அவங்க நிக்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறீங்க. அவங்களோட உருவத்தை கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்துறீங்க. நிறுத்திட்டு நம்ம என்ன இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தருக்கு பண்ணணுமோ அதே மாதிரி நமக்கு நாமே பண்றதா இருந்தாலும், எங்கேயோ தொலை தூரத்துல இருக்காங்க, நம்ம பசங்களாக இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்காங்க அப்படின்னாக்கா இத வந்து நம்ம செய்யலாம். தேங்க்யூ.